டெல்லியில் இருந்து டெல் அவீவ் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் மீண்டும் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏர் இந்தியா விமானம் பாதுகாப்பாக மீண்டும் இந்தியா திரும்பியிருக்கிறது. டெல்லியிலிருந்து டெல் அவீவ் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு வான்வெளி மூடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறுவோம். வணக்கம் யோகேஸ்வரன். ஏற்கனவே இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஏர் இந்தியா விமானம் இந்தியா திரும்பி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரம். சிகாமணி, இஸ்ரேல் முழுவதுமே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதோடு அடுத்த 6 மணி நேரங்களுக்கு நோட்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய வான்வெளி மூடல் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் இஸ்ரேல் முழுவதுமே தரை இறங்குவதற்கோ அல்லது புறப்படுவதற்கோ தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே நேற்று இரவு இந்தியாவினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 777 என்ற விமானம் என்பது இஸ்ரேலினுடைய நகரமான டெல் அவீவ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஏற்கனவே அங்கு இஸ்ரேல் ஈரான் இடையே அந்த மோதல் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேல் சென்றடைய வேண்டிய ஏர் இந்திய விமானம் பாதி வழியிலே மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக ஏர் இந்திய நிறுவனம் செய்தி என்பதை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அந்த இணையதள முகவரிகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலில் தரையிறங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக விமானம் என்பது இந்தியாவிற்கு மீண்டும் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாதுகாப்பு நடவடிக்கை காரணம், அது பயணிகள் விமானம் என்ற ஒரு காரணத்தால் பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாகவும், மற்றொரு பக்கம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுமே மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய வான் எல்லைக்குள் நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் ஏர் இந்திய விமானம் மீண்டும் பாதுகாப்பாக டெல்லியை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. மறுபக்கம் டெல்லி விமான நிலையம் தரப்பிலிருந்து ஒரு செய்தி அறிக்கை என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி அறிக்கையில மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி டெல்லியிலிருந்து செல்லக்கூடிய விமானங்களுடைய பயண நேரம் மற்றும் அட்டவணை என்பது மாறக்கூடும். எனவே பயணிகள் டெல்லி விமான நிலையம் வருவதற்கு முன்பாக அவரவர் செல்ல திட்டமிட்டிருக்கூடிய விமான நிறுவனங்களுடைய அறிவுறுத்தல் மற்றும் அறிவிப்புகளை பார்த்ததற்கு பிறகு விமான நிலையம் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி செல்லக்கூடிய பல விமானங்கள் தாமதமாக இயக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இஸ்ரேல், ஈரான் மற்றும் ஈரானை சுற்றியிருக்கக்கூடிய நாடுகள், அதே போல இஸ்ரேலை சுற்றியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இயக்கக்கூடிய விமானங்களை ஒவ்வொரு விமான நிறுவனங்களாக ரத்து செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.